இந்த பழைய பேருந்து நிலையத்திலேருந்து புதிய பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதுனால இன்றைக்கி அந்த தருமபுரி நகரத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள்னு இந்த திராவிடியா மாடல் அரசுக்கு முதல்வருக்கு தெரியுமா? இவருக்கு மாடலாக ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்ல தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இன்றைக்கி அவங்க குடும்பத்துக்கெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, திராவிடியா மாடல் அரசு அவர்களே, நீங்களாம் வந்து சோறு போட போகிற அந்த அம்மா கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அம்மா உணவத்திலே பாதியை மூணவனி உங்களுடைய கவலைப்புற உங்கள் குடும்பம், ஆட்சி, உங்களுடைய வளர்ச்சி, இதை பற்றி தான். வந்தோமா, ஒரு பஸ்ஸில் இறங்கினோமா, துணி கடையை ஒரே இடத்துல பார்த்தோமா, டீ கடையை ஒரே இடத்துல பார்த்தோமா, ஸ்கூலை ஒரே இடத்துல பார்த்தோமா, ஆஸ்பத்திரியில் ஒரே இடத்துல பார்த்தோமா, பக்கமாக இருக்கா, இதையெல்லாம் தான் அந்த மக்கள் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறது தான் அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட். அந்த பஸ் ஸ்டாண்டு போகிற வழியிலே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 70 கிரவுண்டு இடம் அங்கே இருக்குது. அங்கே வரப்போகிறது என்னென்னு நான் சொல்லட்டா? நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். தனியார் பள்ளிக்கூடங்கள், போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய துணி கடைகள். அதாவது நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவன் ஒரு 50 ரூபாய்க்கு செஞ்சுட்டானா உடனே அவன் நல்லவன். அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குன்றதை இந்த மக்கள் சிந்திக்கவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பழைய பஸ் ஸ்டாண்டை ராஜகோபால்னு ஒருத்தர் இலவசமாக கொடுத்தாரு, அவரை பற்றி இந்த மக்கள் ஏன் சார் சிந்திக்க மாட்டேங்குது? ஏங்க, இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டில் வர 8 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு அங்கே போய் வெறும் 54 லட்சம் ரூபாய்க்கு அங்கே போய் கட்டியிருக்காங்க பஸ் ஸ்டாண்டை. வணக்கம், நான் உங்கள் பாப்புலர் தமிழ் சுரேஷ். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மோடு வந்து நீட் நாராயணன் மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசக்கூடிய ஒருவர். இப்போ வந்து தருமபுரி வந்திருந்தார். சரி, நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு புதிய பேருந்து நிலையம் பார்த்தினா ஒரு சின்ன ஒரு நேர்காணல். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு இந்த பேருந்து நிலையம் ஆரம்பித்து. இப்போ மக்கள் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இல்லை அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக போயிட்டு மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம், வணிகர்கிட்டையும் பேட்டியை எடுத்துருக்கிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 1 மாதம் ஆயிடுச்சு பேருந்து நிலையம் மாற்றி. எப்படிமா இருக்காங்க? எங்களுக்கு சிரமமாக தான் இருக்குது. எங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் எப்பயே தெரிய மாட்டேங்குது, எந்த இடத்துல நிற்கிதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? வசதிக்கு சொன்ன மாதிரி போட்டுக்கினாங்க. நாங்கள் தான் கஷ்டப்பட்டுன்னு கிடக்குறோம் இந்த வெயிலில். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இது ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவிலேருந்து அங்கே போயிட்டு நம்ம சிரமப்பட்டுன்னு கிடக்குறோம். இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ இங்கேருந்து அங்கே பஸ் மாறணும், அங்கேருந்து இங்கேருந்து பஸ் மாறணும். எங்களுக்கு வந்து 20 ரூபா வேணும், 20 ரூபான்னு கேட்குறாங்க. 20 ரூபா நாங்கள் எங்கேருந்து கொடுக்குவோங்க? இப்போ இது சும்மா பஸ்ஸு விட்டதும் அதுவும் டைம் பிரகாரம் தான் பஸ்ஸு. எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு நாங்கள் விட சொல்லி நாங்கள் கேட்கல. வந்து எங்களுக்கு டைம் பிரகாரம் தான் பஸ்ஸு. அதனால் எங்களுக்கு ரொம்ப சிரமமாகுது. ஒரே தவிர்ந்துச்சுன்னா இந்த பஸ்ஸு மாற்றி அந்த பஸ்ஸு மாறி ஏதோ ஒன்று போயிட்டு போங்க. துணி கடைக்கும் போகணும், துணி கடைக்கு அங்கேருந்து மாறணும், மறுபடியும் இங்கேருந்து போகணும், கடைக்கு மாறணும், எல்லா வழிக்குமே நாங்கள் போகணும். அதனால் ரொம்ப கஷ்டமாக்குது. எங்களுக்கு ஒரு தவிர வேணும். இங்கே இருக்கிற சௌகரியம் அங்கே எங்களுக்கு எதுவும் இல்லை. என் பையன் கார் எடுத்துக்கிற மாதிரி காரில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. எங்களுக்கு அங்கே போக முடியல, ஒன்றும் இல்லை. சரி, ஊத்தகாலேருந்து வரோம். நாங்கள் வந்து இந்த கிழங்கு விற்றா உண்டு, இல்லைன்னா இல்லை. இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸுங்கெல்லாம் போன பின்னாலே எங்களுக்கெல்லாம் 1 ரூபா வருமானம் இல்லை. நாங்கள்லாம் பொழுதுனிக்கெல்லாம் வந்துக்கிறோங்க. பொழுதோடு எங்களுக்கு ஒரு 200 ரூபா கூலி கிடைச்சா கூட பரவாயில்ல, அது கூட இல்லை. ரொம்ப வறுமலுக்கு இது போயிட்டு வரதுக்கு எல்லாமே சிரமம் தான். ஆனால் இங்கே தான் நல்லா இருந்திருக்கும். டவுன் ஏரியாவனால இங்கே தான் நல்லா இருந்திருக்கும். 10 ரூபா கொடுத்து 20 ரூபா கொடுத்து பஸ்ஸுக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் சிரமம் தான் எல்லாருக்குமே. இங்கே தான் நல்லா இருந்திருக்கும். பஸ் ஒரு தாவலை இருந்தால் இப்போ எந்த ஊர் போகிற பஸ் நாங்கள் அங்கே கேட்டு ஏறிக்குவோம். வேறு தாவலை போய் நாங்கள் பஸ் ஏறினோன்னா எப்படி நாங்கள் ஏற முடியும்? நாங்கள் படிக்க தெரியல, எப்படி ஏறுவோம்? இந்த பஸ் ஸ்டாண்டு மாற்றினதே தப்பு தான். என்ன கேட்டால் அதான் சொல்லுவோம், பஸ் ஸ்டாண்ட் மாற்ற தப்பு தான். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் அரூர் பக்கம் சோரமிலுக்கு வந்து வரோம். இப்போ நாங்கள் வந்து பாரு சேலம் போகிற பஸ் எதுக்கு போகிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிறோம். ஏன்னா அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரு, அது அவுட்ரு. இப்போ தெரிஞ்சவங்க படித்தவங்க வந்தாங்கன்னா மாறி ஏறும் சேராட்டோவோ இல்லை டவுன் பஸ்ஸோ ஏறின்னு வந்துடுவாங்க. அது தகுந்த மாதிரி டவுன் பஸ்ஸும் அட் அ டைமில் கிடையாது, வெயிட் பண்ணணும். இப்போ படிக்காதவங்களாம் வந்தாங்கன்னா எப்படி ஏறணும் என்னன்றது இன்னும் தெரியாது. இது ரொம்ப சிரமமானது. புது பேருந்து மாற்றினது நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் ஸ்டாப்பிங் ஓவர் ஆகுது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது. கொஞ்சம் மாற்றினா தான் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் வில்லேஜும் கொஞ்சம் கவர் ஆகும். நல்ல விஷயம் தான். கொஞ்சம் இப்போதைக்கு மக்கள் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். போக போக சரியாகப்படும். கிருஷ்ணகிரி அப்படி தான் இருந்தது, சேலமும் அப்படி தான் இருந்தது. போக போக பழைய கிருஷ்ணன் சரியாகப்படும். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? சார், இப்போ வந்து தருமபுரி வந்திருக்கீங்க, உங்களுக்கு யாருங்க வர சொன்னாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னை யாருமே இங்கே வர சொல்லலை. ஒரு வேலை விஷயமா நான் வந்து பார்க்குறதுக்காக வந்தேன். அதாவது நான் மக்களோட பிரச்சனைகள் பேசுகிறேன்றதுனால என்னை வந்து தெரியாதவங்களே இந்த தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. 100க்கு ஒரு 75% என்னை தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்படி திடீர்னு ஒருத்தர் தான் பார்த்துட்டு வணிகர் சங்க தலைவர் அவர்களும் இன்னொருத்தரும் அவர் கூட சேர்ந்து என்னை பார்த்துட்டு தான் இந்த மாதிரி அக்கிரமங்கள்லாம் இங்கே நடக்குதுங்க ஐயா, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நீங்கள் தான் வந்து பேட்டி கொடுக்கணுன்னாங்க. சரி, நம்ம தான் மக்களுக்காக எல்லாத்துக்குமாவே பேசுகிறோம். இதுவும் மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை தான், வணிகர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை தான். இதை நம்மளால் முடிஞ்சதை நம்ம இதை பேசி அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போவோம் தான் நான் இந்த பேட்டியை கொடுக்க வந்திருக்கேன். பேருந்து நிலையத்தில் போய் பார்த்தீங்களா? புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் ரெண்டுமே பார்த்தீங்களா? மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? புதிய பேருந்து நிலையத்துக்கும் பழைய பேருந்து நிலையத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த பழைய பேருந்து நிலையம் வந்து
ஒரு விரிவான இதில் தான் இருக்குது. அதுக்கு வந்து எந்தவித குறைச்சலும் கிடையாது. இந்த பழைய பேருந்து நிலையத்திலேருந்து புதிய பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதுனால இன்றைக்கி அந்த தருமபுரி நகரத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள்னு இந்த திராவிடியா மாடல் அரசுக்கு முதல்வருக்கு தெரியுமா? இவருக்கு மாடலாக ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்ல தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இன்றைக்கி அங்கே கடைக்காரங்க வணிகர்கள் அங்கே வியாபாரம் 25-30 வருஷமாக வியாபாரம் செய்கிற வணிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு வேலை வாய்ப்பு பறி போயிருக்கு. இன்றைக்கி அவங்க குடும்பத்துக்கெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, திராவிடியா மாடல் அரசு அவர்களே, நீங்களா வந்து சோறு போட போகிற? அது சரி, அந்த அம்மா கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அம்மா உணவத்திலே பாதியை மூணவனி, இதை பற்றி நீ எங்கேருந்து கவலைப்பட போகிற? அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலைப்படுறதுக்கு நேரமும் இருக்காது. உங்களுடைய கவலைப்புற உங்கள் குடும்பம், ஆட்சி, உங்களுடைய வளர்ச்சி, இதை பற்றி தான். இன்றைக்கி வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றிருந்தனால முதல்ல இதை பற்றி நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வணிகர்கள் வந்து மிகவும் கஷ்டப்படுறாங்க. வியாபாரம் இல்லாமல் அவங்களால மாதத்துக்கு 30,000 ரூபா கடை கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த பக்கம் உள்ளே போனால் 40,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது வாடகை. இதெல்லாம் அவங்க எப்படி செலுத்துவாங்க? முதல்ல நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதை மொத்தம் வராது. இன்றைக்கி கிராமத்தில் அங்கே இருக்கிற ஏற்கனவே அந்த வணிகர் சங்க தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இங்கே விவசாயமும் இந்த வணிகமும் தான் இங்கே தொழிலேன்ட்டு. இப்போ அங்கேருந்து வரவங்க பூரா எல்லாருமே கிராமத்து மக்கள் தான். வந்தோமா, ஒரு பஸ்ஸில் இறங்கினோமா, துணி கடையை ஒரே இடத்துல பார்த்தோமா, டீ கடையை ஒரே இடத்துல பார்த்தோமா, ஸ்கூலை ஒரே இடத்துல பார்த்தோமா, ஆஸ்பத்திரியில் ஒரே இடத்துல பார்த்தோமா, பக்கமாக இருக்கா, இதையெல்லாம் தான் அந்த மக்கள் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறது தான் இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட். இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து இறங்கிட்டால் எல்லா இடத்துக்கும் போயிடலாம், எல்லாத்தையும் வாங்கிடலாம், எங்கே வேணுனாலும் ஹாஸ்பிட்டல் கூட போய் பார்க்கலாம். சுற்றி பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பக்கம் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்றைக்கி வந்து ஆஸ்பத்திரியிலேருந்து பள்ளிக்கூடங்கள்லேருந்து எல்லாமே வந்திருக்கு. இப்போ அந்த புதிய பஸ் ஸ்டாண்டு கொண்டு போயிருக்காரு பார்த்தீங்களா? அதாவது வந்து சுடுகாடுன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது திராவிடியா மாடல் அரசுக்கு. இது இந்த மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து சுடுகாடு இருக்கிற இடத்துல கொண்டு போய் தான் புது பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க. இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் கொண்டு போன இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான இடத்துல அவன் கொடுத்தான்னு சொல்லி அங்கே பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க. ஆனால் இதில் வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்டு போகிற வழியிலே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அரசாங்கத்துக்கு சொந்தமான கிட்டத்தட்ட 70 கிரவுண்ட் இடம் அங்கே இருக்குது. அதாவது SC STக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல வெறும் குப்பைகளை தான் கொட்டுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டை கொண்டு வரலாமே? அரசாங்க இடத்துலையே ஏன் கொண்டு போய் தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொண்டு போகணும்? அங்கே தான் பாயிண்ட்டே இருக்குது. அதாவது அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற அத்தனை இடமுமே அந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சொந்தமான இடம். அவங்கக்கிட்ட ஒரு கமிஷனை வாங்கிட்டு அவங்க பண்ணுற வியாபாரத்தில் ஒரு கமிஷனை போட்டுக்கிட்டு இந்த திராவிடியா மாடல் குடும்பம் டிஎன்சி குரூப் பார்த்தீங்கன்னா சொன்னாங்கன்னா, இது ஒரு தருமபுரி மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும். இது நான் முதல் நாள் வந்து அவர் துவக்க விழா அப்போ பேசினார். எல்லா மாவட்டத்தை விட இது ஹைடெக்கான ஒரு நல்ல ஒரு இதில் தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதனால் வந்து இந்த மக்களுக்கு, தருமபுரி மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சின்ற மாதிரி தான் பேசினார். அதாவது அந்த டிஎம்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்க சொன்னால் இது தருமபுரி மக்களுக்கு பெரிய வளர்ச்சின்னு சொல்கிறாங்கன்னு. இந்த ஓனருக்கும் கேட்குறேன், இந்த அரசாங்கத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, இத்தனை நாளாக வராத கம்பெனிகள் அங்கே ஏதாவது தொழிற்சாலைகள் வசதி வரப்போகுதா? முதல்ல அதை சொல்லுங்கள். ஏதாவது தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி அங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோன்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லையே. அங்கே வரப்போகிறது என்னென்னு நான் சொல்லட்டா? நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். தனியார் பள்ளிக்கூடங்கள், போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய துணிக்கடைகள், வணிகத்தில் பெரிய பெரிய கோடியாக அது வளர்ச்சியாக இருந்தாலும் பொதுமக்கள் போகிறதுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் ஐயா. பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டே எல்லா வித வணிக இதுவும் இருக்குது. பழம் வாங்கணுன்னாலும் அங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வாங்கிக்கலாம், துணிமணி வாங்கணுன்னாலும் அங்கே எடுக்கலாம், ஒரு டீ குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம், ஒரு அடிபட்டா கூட பக்கத்துலேயே எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க, அங்கே போய் பார்த்துக்கலாம். ஆனால் புது பஸ் ஸ்டாண்டு இருக்கிற இடம் எப்பேற்பட்ட இடம் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு வந்து நானே இது பண்ணியிருக்கேன். உள்ள வழன்னு ரோடை போட்டு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ கூட சமீபத்தில் ஒசூரில் கம்பெனி உள்ளே பூந்து கொள்ளடிச்சுன்னு போயிருக்கானுங்க. அங்கே இருந்த காவலாளிகளை கட்டுப்பாடு அந்த அளவுக்கு இங்கே இருக்குது சட்டம் ஒழுங்கு. புரியுறதுங்களா? இப்போ இவங்க கட்டி கொடுத்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு 4 பொம்பளைங்க வந்து இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பைக்கில் உள்ளே வரவன் அசால்ட்டாக கழுத்தில் கையை வச்சு அந்த செயினை அறுத்துட்டு ஈஸியாக தப்பிப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல போய் பிடிக்கிறதுக்கு கூட அங்கே முடியாது. நாங்கள் வந்து இவ்வளோ சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்கிறோம், பாதுகாப்பாக இருப்போம், ஒன்றும் பிரச்சனைலாம் வராது அப்படின்ற மாதிரியும் சில இடங்களில் பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. பாதுகாப்புனா என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? எல்லா இடத்துலையும் ப்ரைவேட் வந்து இந்த செக்யூரிட்டி சர்வீஸ் ஆளுங்களை போடுற மாதிரி தான் அங்கே போட்டிருக்கீங்க. ஒரு போலீஸ் கூட அங்கே இல்லை. ஏன்னா போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்ட என்ஓசியே கொடுக்கல இன்னும் போலீஸ் தரப்பில். புரியுதுங்களா உங்களுக்கு? என்ஓசியே போலீஸ் தரப்பில் அந்த இடத்துக்கு கொடுக்கப்படலை. அதனால் அங்கே பாதுகாப்படுகிறது. மிஞ்சி போனால் வந்து ராத்திரியில் அந்த ஹைவே பேட்ரால்னு ஏதாவது ஒன்று பைபாஸில் சுற்றுற வண்டி தான் வரும். மிஞ்சி போனால் போலீஸ்காரங்க ஒரு தடவை 2 தடவை போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் அப்படியே பைக்கில் சுற்றி தான் வருவாங்க. வேறு எதாவது அவங்க செய்ய போகிறது.
ஆனால் இன்பிட்வீன் அந்த கேப்பில் நடுவில் நேரத்தில் பகல் நேரத்தில் வாட்ச்மேனுங்க உட்காந்து இருக்கிற இடத்துலலாம் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். ஒரு பொம்பளை நடந்து போயிட்டுருக்கு, கழுத்தில் செயினை போட்டுக்கிட்டு, அந்த நேரத்தில் பைக்கில் உள்ளே வரானுங்க. வரவன் அப்படியே செயினை பிடிச்சி அறுத்துட்டு போனால் இந்த நடந்து போகிற வாட்ச்மேன் எவ்வளோ தூரம் ஓடி போய் அந்த பைக்கை பிடிக்க முடியுமா? பஸ்ஸு போகிற நம்ம ரோடுங்க கூட பள்ளமேடாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வழன்னு இருக்குது ரோடு. அவன் 150 கிலோமீட்டரில் போனால் கூட அவனுக்கு ஒன்றும் ஆகாது. சிமெண்ட் ரோடெல்லாம் போட்டு அழகான வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ அந்த ரோட்லேருந்து உள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கு வரத்துக்கு வேண்டி எவ்வளோ தூரம் தெரியுமா உங்களுக்கு? வரும்போது 1 கிலோமீட்டர் வரணும், வெளியில் போகும்போது 1/2 கிலோமீட்டர் போகணும். அந்த 1 கிலோமீட்டர் வர வழிக்கு பக்கத்தில் இருக்கிறதா அந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட இடம் தான். அந்த 1/2 கிலோமீட்டர் வெளியில் போகிறது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா அவங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனிஸோட. அவர் வளர்ச்சின்னு சொல்லியிருக்காருல்ல டிஎம்கே குரூப் ஆஃப், அதாவது மக்களுக்கான வளர்ச்சியை அவர் சொல்லலை, அதாவது மறைமுகமாக சொல்லியிருக்கார். 25 ஆண்டு காலங்களும் எங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு 10 ஏக்கரை வந்து கொடுக்குறதே பெரிய விஷயம் ஒரு இல்லைங்களா? இப்போ அப்படின்றப்ப இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மக்கள் வந்து நிறைய எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? அதாவது இதனால் பயனடைஞ்சவங்க வந்து மக்களோட இதுவை பற்றி தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பற்றி நல்லாவே தெரியும். அதாவது ஒரு கோட்டரும் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டாலே அவனை தலைவனை வழுக்க தெய்வமே வழுக்க சுண்ட உளுத்தம் பருப்பை பைத்தம் பருப்பேன்னு ஓடுவான் நம்மால். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, 5 ஏக்கரா கொடுத்தாது, அவர் பெருசாக கொடுத்துருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அந்த ஊர்லலாம் போய் கேட்டிங்கன்னா அந்த கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்களை யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் கல்வி காவலர்னுவான், கல்வி தெய்வம்னுவான். ஆனால் அந்த கல்விக்கு அடுத்தலமிட்ட அந்த காமராஜரை எவனாவது கல்வியின் வள்ளல்னு சொல்கிறானா? இல்லை. காரைக்குடியில் போய் பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அழகப்பா யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் போவோம் அந்த காலேஜோட ரோடு. சுற்று வட்டார இடம் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 250-300 கிரவுண்டுக்கு மேலேயே இருக்கும். அப்பேற்பட்ட இடத்த ஏழை மாணவர்களுக்காக கொடுத்தாரு. ஆனால் அந்த அழகப்பா செட்டியாரை பற்றி இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியாக பேசியிருக்கானா? இல்லை அவர் கல்வி வெள்ளல்னு சொல்லியிருக்கானா? இல்லை. இப்போ இவங்க இந்த பஸ் ஸ்டாண்டை கொடுத்ததை வந்து பெருசாக தான் மக்கள் பேசும். ஏன்னா மக்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாத. இப்போ இந்த 5000 ரூபா கொடுக்குறாரு, ஆஹா முதல்ல ஸ்டாலின் வாழ்க, மக்களோட கஷ்டத்தை பார்த்து 5000 ரூபா கொடுக்குறாருன்னு நினைக்குது. மாதம் 1000 ரூபா கொடுக்குறத ஒரு பொம்பளை சொல்லுது. அந்த 1000 ரூபா ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசு தலைவர் அவர்கள் கொடுக்கறதுனால தான் என் குடும்பமே ஓடுதுங்குது. எங்கள் 1000 ரூபாய் வச்சு ஒரு மாதம் குடும்பத்தை நடத்திட்டு பார்க்கலாம். இப்போ ஏற்பட்ட மற்ற மக்கள்கிட்ட இருக்கிற மென்டாலிட்டியை பயன்படுத்தி அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க. அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து அவங்க வந்து இலவசமாக இடம் கொடுத்தது ஒண்டி தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் இலவசமாக வாங்க கொடுத்த அந்த ஆள் அந்த 25 வருஷத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. அந்த 25 வருஷத்துக்குள்ளே அந்த பஸ் ஸ்டாண்டை வச்சு அந்த சுற்று வட்டாரத்தில் அவர் இடத்த என்னென்ன பண்ணி எவ்வளோ சம்பாதிப்பாருன்னு இந்த மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த திங்கிங் கெப்பாசிட்டி இருந்திருந்தால் இந்த மாதிரி திராவிட மாடல் அரசு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காது. தமிழ்நாட்டில் சிந்திக்கிற தன்மைன்றதே மக்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? இமயமலையை கொண்டு வந்து நான் தமிழ்நாட்டுக்குள்ளே வைப்பேன்னு திராவிட மாடல் சொன்னாலும் அதுக்கும் கைத்தட்ட 10 முட்டா பையங்க ரெடியாக இருக்கான். அதனால் அவங்க அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. தான் என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் இவங்களோட பழக்கமாக அதான் சொல்லிட்டேனே. அதாவது நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவன் ஒரு 50 ரூபாய்க்கு செஞ்சுட்டானா உடனே அவன் நல்லவன். அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குன்றதை இந்த மக்கள் சிந்திக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இடம் கொடுத்ததை வந்து அதை வச்சு அவன் சம்பாதிக்கிறத பற்றியும் மக்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கதை இருக்காது, நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சீனாக்காரன் ஒரு பொருள் தயாரிச்சானோ, அந்த பொருள் வந்து எங்கேயுமே விற்பனை ஆகலையாம். உடனே அங்கே ஒரு தமிழ் ஐடியா கொடுத்தானா, நேராக என் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்லி எல்லாத்தையும் நீ விற்றுட்டு வந்துடலான்ட்டு. உடனே இங்கே வந்து விற்றுட்டு 3 மாதத்தில் ஆஹா இந்த மாதிரி ஸ்டேட் தானே எனக்கு தேவை அப்படின்னா அங்கே போய் அதுக்கு அந்த ஐடியா கொடுத்தவங்க சொன்னாங்கன்னா, நீ எப்பேற்பட்ட பொருளை வேணாலும் தயாரி, தமிழ்நாட்டோட மென்டாலிட்டி ஒன்று தெரிஞ்சுக்க, இங்கே ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னா எப்பேற்பட்ட பொருளையும் நீ விற்றுலாம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், குவான்டிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது தரம் எப்படி இருக்குன்றதை பார்க்க மாட்டான், நீ எவ்வளோ கொடுக்குறன்றதை தான் பார்ப்பான். அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் மக்கள். அந்த பஸ் ஸ்டாண்டு 10 கிரவுண்ட் அவர் கொடுத்தாத நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதுக்கு முன்னாடி அந்த பழைய பஸ் ஸ்டாண்டை ராஜகோபால்னு ஒருத்தர் இலவசமாக கொடுத்தாரு, அவரை பற்றி இந்த மக்கள் ஏன் சார் சிந்திக்க மாட்டேங்குது? இலவசமாக கொடுத்து இன்றைக்கி அந்த பஸ் ஸ்டாண்டில் அவங்களுடைய குடும்பத்தோட கடை ஒன்று கூட கிடையாது. அவங்க எதுலேயும் உரிமை கொண்டாடலை, அங்கே எதையுமே அவங்க வைக்கலை, அவங்க பொழப்புக்கு எதுவுமே பண்ணலை. வருஷத்துக்கு 55 லட்சம் வரைக்கும் நான் வந்து நகராட்சிக்கு செலுத்துகிறோம் 25 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி நீங்கள் குறையா சொல்கிறீங்க? ஏங்க இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டில் வர 8 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு அங்கே போய் வெறும் 54 லட்சம் ரூபாய்க்கு அங்கே போய் கட்டியிருக்காங்க பஸ் ஸ்டாண்டை. இதை குறையா சொல்லாமல் வேறு எப்படிங்க சொல்ல முடியும்? மக்களுடைய தொகையை அதிகரிச்சுக்கிட்டே போகுது, வண்டி வாகனங்கள்
இந்த மாதிரி கார் வரன்றப்ப இப்போ டிராஃபிக் ஆகலைங்களா உள்ளுக்குள்ளே இப்போ டவுனுக்குள்ளே இருக்கிறதுனால இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்றப்ப அங்கே கொண்டு போகிறதுல ஒரு தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு வளர்ச்சியாக இருந்துக்கும். அதாவது அங்கே கொண்டு போகிறதுனால வளர்ச்சி நீங்கள் சொல்கிறீங்க, டிராஃபிக் ஜாமுக்காக அவங்க அங்கே கொண்டு போகல. அவங்க காலேஜ் பஸ்ஸு, அவங்க ஸ்கூல் பஸ்ஸு, அவங்க கம்பெனி பஸ்ஸு இதெல்லாம் ஃப்ரீயாக போயிட்டு வரணுன்றதுக்காக தான் உண்மையிலே அவங்க அங்கே போயிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன் சார் மெட்ராஸில் ஆகாத டிராஃபிக்கா இல்லை திருச்சியில் ஆகாத டிராஃபிக்கா சொல்லுங்கள்? ஏன் சேலத்தில் போய் பாருங்கள், எத்தனை பாலம் எடப்பாடியார் அவருக்கு கட்டி கொடுத்துருக்கு, ஆனால் இன்றைக்கி அங்கே டிராஃபிக்காக தான் இருக்குது. எந்த இடத்துல தான் இல்லை, சமாளிக்கலையா? அதெல்லாம் காரணம் கிடையாது. அந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த இடத்த 10 ஏக்கராவாக ஒரு பெரிய மனசோடு கொடுத்துருக்காருன்னு மக்கள் அதை தான் சொல்லணுன்னு மக்கள் சொல்ல தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? வெறும் அவர் அந்த 10 கிரவுண்ட் கொடுத்தது தான் தெரியும். ஆனால் அது சுற்று வட்டார இருக்கிற 130 இடம் கிரவுண்டு இடமும் அவருது தானே. அது மட்டும் கிடையாது, இலவசமாக கொடுத்தவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் இலவசமாக கொடுத்துட்டேன்ட்டு வெளியில் வர வேண்டியது தானே, கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் நடத்திக்கிட்டோன்னு. இவர் ஏன் 25 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு? உள்ளே இருக்கிற ஒரு சாதாரண பெட்டி கடைக்கு கூட வாடகை வந்து 4000 ரூபா 40,000 ரூபா. அதுக்கு வந்து ஒரு ட்ரம்முக்கு வந்து 40,000 ரூபாயா வாடகை கேட்குறேன். அங்கே விசாரிச்சுட்டு வந்து தான் சார் நான் பேசுகிறேன். இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கடைங்களோட வாடகை வந்து வெறும் 20,000 ரூபா 25,000 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஒன்றும் இல்லாமல் ஒரு ஷட்டர் இது ஷீட்டை போட்டு கொடுத்து ஒரு இது இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு இவ்வளோ தான், அதுக்கு 40,000 ரூபா வாடகை. பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்கள விசாரிச்சுட்டு தான் நான் இதை பேசுகிறேன் உங்ககிட்ட. நான் உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அங்கே போட்டிருக்கிற அந்த சைக்கிள் ஸ்டாண்டோட வருமானமே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வருதான். அப்போ அவர் கொடுத்த இந்த 10 கிரவுண்டு இடத்த வந்து எத்தனை வருஷத்தில் அவர் சம்பாதிப்பார்? கால்குலேஷன் போட்டு பாருங்க. குறைஞ்சது ஒரு 3 வருஷத்தில் சம்பாதிச்சிட மாட்டார். அது மட்டும் கிடையாது, அந்த பஸ் ஸ்டாண்ட் பெரிய இடம் தான். கட்டிட்டு நாளைக்கு அது அரசாங்கத்துக்கிட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒப்படைச்சா நகராட்சிக்கிட்ட, இப்போ நகராட்சி கிடையாது ஊராட்சியில் இருக்குது அந்த இடம், அந்த ஊராட்சிக்கிட்ட ஒப்படைச்சிரோன்றதுக்காக அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வெறும்னா ஒரு 10 கடை தான் கட்டி விட்டுருக்காங்க. மேலே இருக்கிறதெல்லாம் ஸ்டெப்ஸ் ஏறி அவனாவது மேலே போவானா சார்? திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்காக இருக்கீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, போய் பாருங்கள். அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள கீழே 1-2 கடை தான் இருக்கும், ஃபுல்லாக மேலே தான் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாம் என்ன இருக்குது தெரியுமா? பூட்டி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அங்கே எதிர்க்கையாக ரயில்வே ஸ்டேஷன்னா பஸ் ஸ்டாண்டு. அந்த புது பஸ் ஸ்டாண்ட் போகணுன்னா எல்லாரும் அங்கே தான் பஸ் ஏறி ஆகணும், எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணுன்னா அங்கே தான் இறங்கணும். திருநெல்வேலி பெரிய கோயிலும் அங்கே தான் இருக்குது, எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் மேலே ஏன் வாடகைக்கு கூடலை விட்டாங்க, யாரும் வரலை. இந்த பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் புதிய பேருந்து நிலையம் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் பேசப்பட்டு இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்த பிறகு நிறைய இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு முதல் நாளே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிச்சு. குமாரசாமி பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நிறைய ஆக்சிடென்ட் இது மாதிரி ஆன பிறகு இப்போ வந்து அதே பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் பெட்ரோல் பேங்க் ஒன்று இருக்குது, அதை தாண்டி வந்து ஒரு சின்னதாக ஒரு போட்டிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் நிறைய வந்து டிராஃபிக்லாம் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றப்ப கவர்மெண்ட்டுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காதுங்களா இந்த மாதிரி பிரச்சனை வரும்ட்டு? கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு எல்லாமே தெரியும். இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்களை பற்றின கவலை அவங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? அவங்க குடும்ப கஜானா ரொம்பணும். அதுக்காக மக்கள் எவ்வளோ துன்புறுத்தாலும் சரி, வணிகர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, விவசாயிகள் நெல் மழையில் நனைஞ்சாலும் சரி, அதை பற்றிலாம் அவங்க கவலையே பட மாட்டான். அவனுக்கு தேவை காசு. அதனால் இப்போ வந்து அதை பற்றிலாம் சிந்திக்கிற நிலைமையில் அவங்க இல்லை. அந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எவ்வளோ சம்பாதிக்கிறது, அதில் எவ்வளோ கமிஷன் வாங்கலாம், அது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற இடத்துல என்னென்ன பெரிய பெரிய கடை வருது, அதை வச்சு நம்ம எவ்வளோ வருமானம் பார்க்கலாம், இதுதான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் மக்களுக்கு இதை பற்றின சிந்தனை கிடையாது. இப்போ அந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனி அந்த இடத்த கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்த சுற்றி இவ்வளோ ஏக்கரா இருக்குன்னு நிலம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது தெரியும், இந்த வணிகர் சங்கத்தில் இருக்கிறவங்க கொண்டு பேருக்கு தெரியும். ஆனால் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுங்க என்ன நினச்சிட்டு இருக்கான், ஆஹா பெரிய மனுஷன் பாரு, மக்களுக்காக எவ்வளோ பெரிய இடத்த தானமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் அந்த மக்கள் நினைக்கும். இந்த விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லி போய் சொன்னால் தானே அதுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு கிராமத்து மக்களுக்கு என்னங்க விவரம் தெரியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி அந்த மாதிரி கிராமத்து மக்களை வச்சுக்கிட்டு தானே இந்த நாயக அரசியல் இந்த மாதிரி ஏமாத்த அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிராமத்து மக்களுக்கு ஓட்டு போட வேண்டியதான் தெரியும். போராட்டம் வந்து வணிகர்களும் மக்கள் வந்து போராட்டம் பண்ணதுனால தான் 2 நாட்களே வந்து கழிச்சு பார்த்தீங்கன்னா உடனே வந்து பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்படி, கடத்தூர், திருப்பத்தூர், போச்சம்பள்ளி இந்த பேருந்துகள்லாம் வந்து இங்கிருந்து பழைய பேருந்தத்தில் ஈக்கணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் வந்து உடனே வந்து அறிவிச்சாங்க. இதெல்லாம் செய்யறப்ப நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக சொல்லிட்டு இருக்கீங்க? அதாவது 25% இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு மீதி 75% கொண்டு போய் புது பஸ் ஸ்டாண்டை வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பாப்பிரெட்டிப்பட்டி இந்த பக்கத்தில் இந்த பொம்மடி, மொரப்பூர் இதில் இதெல்லாம் வராங்கன்ட்டு, அவங்கெல்லாம் சேலம் போகணுன்னு என்ன சார் பண்ணுவாங்க? அப்போ அந்த பஸ் ஸ்டாண்ட் போய் தானே ஆகணும். இங்கே வந்துட்டு வேறு பஸ்ஸை பிடிச்சி 10 ரூபா கொடுத்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் தானே அவன் சேலம் போக முடியும். முக்கியமானதெல்லாம் அங்கே போயிடுச்சு, சும்மா வேண்டாதது தான் இங்கே இருக்குது. புரியுறதுங்களா? அதாவது இங்கே இருக்கிற டவுன் பஸ்ஸை விட வர ரூட் 20 தான் அதிகம், அதில் தான் வருமானம் அதிகம். இப்போ சேலத்துக்கு எத்தனை பஸ் ஓடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தருமபுரியிலேருந்து குறைஞ்சது ஒரு 50-60 பஸ்ஸாவது ஓடும், ரெகுலராக ஓடுற பஸ். இது இல்லாமல் வெளியூர்லேருந்து வர பஸ்ஸுகள் இருக்குது, கிருஷ்ணகிரி, ஒசூர் அந்த பக்கத்துலேருந்து வர பஸ்ஸுகள் இருக்குது, இத்தனை இருக்குது. அப்போ இந்த பாப்பிரெட்டி பஸ்ஸு, மொரப்பூர் பஸ்ஸெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை.
அப்போ அங்கேருந்து அந்த கிராமத்துலேருந்து வர மக்கள் இங்கே இறங்கினாலும் இப்போ வெளியூர் போனோம், சென்னைக்கு போகணும், சொசூர் போகணும், இதுக்கு போகணும், அங்கே தானே போய் ஆகணும். அதுக்கு ஏன் இந்த திராவிட மாடல் அரசு செய்யலை? இதை ஒண்டி ஏன் செஞ்சுது? அதை தான் நான் சொல்கிறேன். சட்டமன்றத்தில் பதிலாக வந்திருக்காது. இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருவாங்க. நீ என்ன கேட்குறது, நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு வாங்க. அதான் திராவிட மாடல் அரசு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. விசாரிக்கிறேன்னு சொல்லுவாங்க, வேணா ஒன்று செஞ்சுருக்கலாம். இங்கே வணிகர்கள் அத்தனை பேர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்கிட்ட, அத்தனை வணிகர்களும் ஒரு அமௌண்ட்டு போட்டு, நான் உங்களுக்கு இதை தரேன், இவ்வளோ அமௌண்ட்டு தரோம், நீங்கள் மறுபடியும் அந்த பஸ்ஸெல்லாம் கொண்டு வந்து இங்கே வைங்கன்னா உடனடியாக திராவிட மாடல் அரசு அடுத்த நிமிஷம் ஜியோ போட்டிருப்பாங்க. அதை அந்த டிஎன்சிக்காரன் பண்ணிட்டான், இவங்க செய்யலை. அதான் வித்தியாசம். அதனால தான் கொஞ்சம் ஒரு டிஎன்சிக்காரங்கிட்ட சொல்லிவிட்டு, அப்பா பிரச்சனை பெருசாக போகுது, ஒரு 25% பஸ்ஸை ஓட்டி அங்கே நிறுத்திடுறேன், ஆனால் வெளியூர் பஸ்ஸு பூரா உன் பஸ் ஸ்டாண்ட் தானே, எப்படி இருந்தாலும் முட்டா ஜனங்க இங்கே வந்து இறங்கினாலும் அங்கே 10 ரூபா கொடுத்து அங்கே வந்து தானே ஆகணும். அதனால் உனக்கு வருமானத்துக்கு குறைச்சலே கிடையாது, கவலைப்படாது. இந்த 20-30 பஸ்னால நீ ஒன்றும் பெருசாக கொண்டு போயிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தான் எல்லா ரூட் வண்டியும் அங்கே கொண்டு போயிட்டார். இது வந்து கண் துடைப்பு வேலை, மக்களை ஏமாற்றும் வேலை. திமுகவுடைய வாக்குறுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய பேருந்து நிலையத்தை வந்து ஹைடெக்கை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு போன தேர்தலில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்கே தர்மபுரியிலே வந்து பேசினார். அப்படின்றப்ப இதுவே நம்ம இன்னும் ஆல்ட்ரேட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கு இல்லைங்களா? இதே இன்னும் கொஞ்சம் கடைகளை விரிவாக்கம் பண்ணி இல்லை சென்டிமீட்டர்லாம் எடுத்துகிட்டு அப்படி பண்ணுறப்ப இன்னும் நல்லா இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் ஏன் பண்ணாமல் ஒரு புதிய பேருந்து நிலையத்துக்கான போகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது எதுக்காக? பணம் எதில் அதிகமாக வருதோ அதுதான் உங்களுக்கு முக்கியம், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இது பண்ணி பஸ் ஸ்டாண்டை புதுப்பிச்சு பழைய மாதிரி கொண்டு வருது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதில் வர லாபத்தை விட இந்த டிஎன்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கொடுக்குற லாபம் அதிகம். அங்கே அவங்க நாளைக்கு சுற்று வட்டாரத்தில் கடையெல்லாம் போட்டு கம்பெனிஸ் கொண்டு வந்து அதில் அவங்க வருமானம் பார்த்தா கூட அதில் வர வருமானத்தில் ஒரு 25% இவங்க குடும்பத்துக்கு டீல் போட்டிருப்பாங்க இத்தனை நேரம். அதனால் இவங்க வந்து மக்களோட இதை பற்றி கவலைப்படுறவங்க இல்லை. பணத்துக்காக தான் டிஎன்சி குரூப் ஆஃப் இதுக்காக தான் இப்போ அங்கே பஸ் ஸ்டாண்டு வந்து இயங்கிட்டு இருக்கு. யோசிச்சிருந்தால் வந்து மக்கள் போராட்டம் பண்ணும்போது எல்லா பஸ்ஸையும் கொண்டு வந்து இங்கேயே நிறுத்திருக்கலாமா? ஏன் நிறுத்தலை? ஏன் அதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அரசாங்க இடம் இருக்குல்ல, அங்கே கட்டியிருக்க வேண்டியது நம்ம பஸ் ஸ்டாண்டை. ஏன் தனியார்கிட்ட, அதுவும் யார் இடம் கொடுத்தாங்களோ அவங்ககிட்டே 25 வருஷம் கான்ட்ராக்டு, எல்லா இதையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. இது இல்லாமல் அந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கே 39 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன சார் மெயின்டெனன்ஸு? மிஞ்சி போனால் அந்த செக்யூரிட்டிக்கு எவ்வளோ சார் சம்பளம் கொடுப்பாங்க? 8000 ரூபா 10000 ரூபா கொடுப்பாங்களா? உள்ளே இருக்கிற அதான் கடை வாடகையே நான் தான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு டென்ட்டு கோட்டா மாதிரி இருக்குது, சின்னதாக இருக்குது, அதுக்கு 40,000 ரூபா மாதத்துக்கு வாடகை. இந்த சைக்கிள் ஸ்டாண்டு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வருதான் வருமானம். அப்புறம் இந்த பஸ்ஸில் வர வருமானம் இது எல்லாத்தையும் அவங்க தான் வாங்கிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வருமானத்துக்கு என்ன குறைச்சல்? மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய இதுவா? அது ஒன்றும் பெரிய கம்பல்சரி. அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட் விஷயத்தில் இந்த தருமபுரியில் மொத்தம் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்தெந்த இடத்துல இந்த திராவிடியா மாடல் கொண்டு போய் ரோட்டில் சுடுகாட்டில் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டெல்லாம் கட்டியிருக்கு, அத்தனை இடத்துல இவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. அன்றைக்கி கூட ஒரு பொம்பளை சொல்லுது, இந்த ஃப்ரீயை பற்றி மக்கள் என்றைக்கு உணவுறதோ அன்றைக்கி தான் விலைவாசி குறையும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அது சொல்லுது, ஃப்ரீ அவன் கேட்டான், இவங்ககிட்ட நான் இந்த 7 ரூபா டிக்கெட் கேட்டேனா, இல்லை இந்த ஃப்ரீ கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வீட்டை விட்டு வெளியில் வரேனா, இல்லை சேலத்துக்கு போகிறேன்னா? சார் வந்து அதாவது ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கொடுத்தா அதை வாங்குவாங்க, நீ கொடுக்கறத நிறுத்தினா அவங்க எப்படி போவாங்க? எல்லா கட்சியும் செஞ்சுட்டு இருக்கு சார். ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல திராவிட மாடல் வந்து மதிப்புக்கு சட்டத்துக்கு இவங்க ஏன் மதிப்பு? இப்போ சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேட்டது கேள்வி, இவ்வளோ இலவசங்களை கொடுத்து இன்னும் என்ன நாசம் பண்ண போகிறீங்கன்ட்டு. அதுக்கு ஒரு பதிலும் வரலையே. அப்பயாவது இலவசத்தை நிறுத்திக்கலாம்ல. மக்களோட நலனாக இருந்திருந்தால் இந்த திராவிட அரசு இந்த பஸ் ஸ்டாண்டை மாற்றிருக்காது. முதல்ல இவங்களுக்கு வணிகர்கள் மேலேயும் கவலை கிடையாது, மக்கள் மேலேயும் கவலை கிடையாது. மக்களை எத்தனை தூரம் போய் எப்படி வந்தால் நமக்கு என்ன? வணிகர்கள் கையை ஓட்டிக்கிட்டு கடையை வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு என்ன? நமக்கு அந்த புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினவனால அந்த குடும்பத்தால் நமக்கு வருமானம் வருதா, நம்ம டெபாசிட்டில் போய் சேருதா, அது போதும் நமக்கு. அதுதான் இவங்களுடைய ஒரே எண்ணம். இப்போ புதிய பேருந்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு நிறைய. இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எந்த ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி சொன்னாங்க 30 நாள். அதன் பிறகு என்ன முடிவுன்னு பார்த்துட்டு சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க மாவட்ட ஆட்சியர். இப்போ இந்த பிரச்சனையில் இருக்கிறப்ப வணிகர் வந்து கிட்ட நீங்கள் உங்ககிட்ட பேசினாங்கன்னு சொன்னீங்களா, என்ன பேசினாங்க இதை பற்றி? அதாவது அவங்க வந்து பெருசாக வந்து இதை கூட அதை கூடன்னு திராவிட மாடல் அரசுக்கிட்ட எதையும் அவங்க கேட்கல. அவங்களோட ஒரே கோரிக்கை பழைய மாதிரி பஸ் ஸ்டாண்டு அனைத்து பேருந்துகளும் இங்கே வரணும். அந்த பஸ் ஸ்டாண்டை அதுக்காக மூடணும்னு அவங்க சொல்லலை. எல்லா அனைத்து பேருந்துகளும் இங்கே வந்துட்டு போகிற மாதிரி இங்கேயே வந்துட்டு அங்கே போகணும். பழைய பஸ் ஸ்டாண்ட் மறுபடியும் எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டாக வேணும், பழைய மாதிரியே எங்களுக்கு வேணும் தான் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்கள் இத்தனை நாள் வியாபாரம் போச்சு, எங்கள் வியாபாரம் போச்சு, இவ்வளோ நஷ்டமாச்சு, இவ்வளோ நஷ்டஈடு கொடு அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்லாம் கோரிக்கையில் அவங்க வைக்கலையே. அவங்க கேட்குறது எங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டை எங்களுக்கு பழைய மாதிரியே கொடுத்துருங்க, பழைய மாதிரி எல்லா பேருந்துகளும் இங்கே வந்து தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அதாவது நீங்கள் எப்படி ஆர்டர் வாங்கினீங்களோ அடிஷ்னல் பஸ் ஸ்டாண்டுன்னு எப்படி நீங்கள் ஆர்டர் வாங்கினீங்களோ அதேமாதிரி அடிஷ்னல் பஸ் ஸ்டாண்டாகவே அதை வச்சுக்கோங்களேன். அதை விட்டுட்டு ஏன் முழு பஸ் ஸ்டாண்டாக அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. அதனால் வந்து இது வந்து நியாயமான கோரிக்கை, அவங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை. அதனால் இதை திராவிட மாடல் அரசு நிறைவேற்றணும்னு
நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் திராவிட மாடல் சந்தித்த போராட்டம்லாம் சும்மா. நான் சொன்னபடி களத்தில் நான் இறங்கி இந்த தருமபுரி வியாபாரிகளுக்காகவும் மக்களுக்காகவும் நான் போராட்டத்தில் இறங்குவேன். இதை அதை விட மிகப்பெரிய போராட்டமாக நான் இதை நடத்தி காட்டுவேன். அதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்காம தயவு செய்து வணிகர்களோட கோரிக்கையை ஏற்று மாவட்ட கலெக்டர் அவர்களும் நகர்மன்ற தலைவர்களும் முதலமைச்சருடைய பார்வைக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் நல்லதொரு தீர்வை தீர்த்து வச்சு வணிகர்கள் வாழ்வில் ஒளிவிழாக கேட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரமாக வந்து நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேட்டி அளித்து ரொம்ப நன்றி சார்.